ஹாய் ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜனநாயகன் மூவி ஜூலை 23 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. நம்ம தளபதியோட மார்க்கெட் அண்ட் மூவிக்கு இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சு அதோட கலெக்ஷனோட ப்ரெடிக்ஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்டா எப்போயுமே ஃபேஸ் காட்டி தானே ஒரு 2 வீடியோ போட்டிருந்தா ஏன் போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம் பர்சனல் இஷ்யூஸ் அண்டு பிளேஸ் சரியில்லாத காரணத்தினால நம்ம இந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுத்துடலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம். ஸோ இப்படியே பண்ணிக்கலாம். இனிமே யூடியூப் சேனல் கொஞ்ச நாள் இப்படியே போகட்டும். ஸோ திஸ் இஸ் யுவர் மென்டல் மணி. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்பயும் போல் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தே போயிடலாம். நம்ம தமிழ்நாட்டில் சொல்லவா வேணும், அவர் தான் கிங்கே. ஸோ தமிழ்நாட்டில் அவரோட லாஸ்ட் 2 மூவிஸ் கலெக்ஷன் பாக்கியில் ரெண்டுமே 220 crores மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு. லியோ 230 crores, கோட் 225 crores கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த மூவியோட ப்ரெடிக்ஷன் ப்ளஸ் இந்த மூவிக்கு இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் இப்போ அவருக்கு இருக்கிற மார்க்கெட்டை வச்சு, ஏன்னா இப்போ அவர் சிஎம்மும் ஆகிட்டார். ஸோ அந்த மார்க்கெட்டை வச்சு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் மட்டுமே 230 to 270 crores ஈஸியாக கலெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். மேபி 300 கூட கலெக்ட் பண்ணலாம். பட் நம்ம கொஞ்சம் பாசிபிலிட்டி உள்ள கலெக்ஷனே வச்சுக்குவோம். ஸோ 230 270 தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வாய்ப்புகள் இல்லை, கன்ஃபார்ம் இவ்வளோ கலெக்ட் பண்ணிடும். அப்படியே இந்த சைடு அவரோட அடுத்த எப்படி சொல்கிறது, அவர் அடுத்து ரூல் பண்ணுற ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னா கேரளான்னு சொல்லலாம். ஏன்னா கேரளாவில் இவர் படம் ரிலீஸ் ஆச்சுனாலே மோகன்லால் மம்பூட்டி கூட படத்தோட ரிலீஸை போஸ்ட்பான் பண்ணுவாங்க. அந்த லெவலுக்கு இவருக்கு அங்கே ஒரு மார்க்கெட் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அங்கே படம் கன்ஃபார்ம் 50 to 80 crores கிட்ட கலெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவரோட கடைசி படமும் கூட மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வாங்கினாலுமே இந்த கலெக்ஷன் கண்டிப்பாக எடுக்கும். ஸோ அங்கே 50 to 80 crores கலெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கேரளாவுக்கு அடுத்து கர்நாடகான்னு வந்துட்டோன்னா அங்கே கண்டிப்பாக படம் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் டு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் ரீச் பண்ணுச்சுன்னா 60 to 100 crores வரையுமே அடிக்கும். இது கன்ஃபார்மான ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் சொல்லி ஆகணும் கர்நாடகாவில். ஏன்னா அவருக்கு அங்கேயுமே ஒரு நல்ல மார்க்கெட் இருக்குது. ஸோ 60 to 100 crores மிக்ஸ்டு டு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்தாலே இது கண்டிப்பாக அடிக்கும். இதுதான் கர்நாடகாவோட ப்ரெடிக்ஷன். அடுத்து அப்படியே நார்த் இந்தியாவுக்கு போய்கிட்டோன்னா பாபி டியோல் இருக்கார். அண்ட் ப்ளஸ் நார்த் இந்தியாவுக்கு அந்த படத்தில் ஒரு ஹைப்பும் இருக்குது. ஏன்னா அவர் சிஎம்மும் ஆகிட்டார். இப்போ நார்த் இந்தியாவில் அவரை பிஎம் ஆக்குற லெவலுக்கு வேறு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அங்கேயும் ஒரு ஹைப் இருக்குது. லியோவோட நார்த் இந்தியன் கலெக்ஷனை அதை கண்டிப்பாக பிரேக் பண்ணுன்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. லியோவோட நார்த் இந்தியன் கலெக்ஷன் 44.36 crores கிட்ட இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக 50 to 75 crores வரையுமே நார்த் இந்தியாவில் அடிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. கண்டிப்பாக இதை கண்டிப்பாக பண்ணோம். கண்டிப்பாக 50 to 75 crores நார்த் இந்தியாவில் கலெக்ஷன் இருக்கும். அப்படியே ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா சைடு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு 80 to 120 crores அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. 80 கன்ஃபார்ம், 120 அங்கே படம் நல்லாவே ரீச் ஆகி ஒரு பெரிய நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வாங்கிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அங்கே 120 to 125 crores அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 80 to 125 crores கண்டிப்பாக தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் ரீஜியனில் அடிக்கும். ஃபைனலாக முக்கியமான பார்ட் ஓவர்சீஸ்னு வரையில் அவரோட லாஸ்ட் மூவிஸ் ரெண்டுமே லாஸ்ட் மூவியில் கோட் 150+ crores, லியோ 200+ crores ஓவர்சீஸில் கலெக்ட் பண்ணியிருந்துச்சு. இது அவரோட லாஸ்ட் மூவி அண்ட் ப்ளஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸும் நிறையா இருக்குது. ஆல்ரெடி 7 month படத்தை போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க என்னென்னமோ பண்ணி. ஸோ கண்டிப்பாக நார்த் இந்தியாவில் ஓவர்சீஸில் இந்த படம் கண்டிப்பாக 250 to 350 crores அடிக்கும்ன்றது உறுதி. ஸோ இந்த படம் தமிழ்நாடோட டாப் 1 கலெக்ஷனாக வருன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவ்வளோ இருக்குது. ஆக்சுவலி இது லியோவே பண்ணியிருக்க வேண்டியது. பட் நார்த் இந்தியாவில் கொஞ்சம் ப்ரொமோஷன் பண்ணாமல் விட்டனால கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா லியோ தான் இப்போ வரையுமே டாப் 2nd கலெக்ஷன். தமிழ் மூவி நார்த் இந்தியாவில் ஹையஸ்ட் கலெக்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2.0 அது 244 crores கிட்ட நார்த் இந்தியனில் கலெக்ட் பண்ணியிருக்கு. அதை விட 200 crores கம்மி லியோ. பட் 2.0வோட மொத்த கலெக்ஷனே 650 crores தான். பட் லியோ அவ்வளோ நார்த் இந்தியாவில் கலெக்ட் பண்ணலனாலுமே அது 630 crores கிட்ட மொத்தமாக வேர்ல்டு வைட் கலெக்ட் பண்ணியிருந்துச்சு. ஸோ நூலிலையில் தான் லியோவே 2.0வோட கலெக்ஷனை மிஸ் பண்ணுச்சு. பட் இந்த தடவை ஜனநாயகன் அதை பண்ணாது. ஸோ டோட்டல் ப்ரெடிக்ஷனாக இப்போ ஆட் பண்ணி பார்த்துடலாம்.
ஸோ இந்த படம் எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தா 690 crores to 1000 crores அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 690 crores கன்ஃபார்ம்ன்ற ரேஞ்ச் தான். 1000 crores பார்ப்போம். ஆனால் கண்டிப்பாக இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மூவி வந்து அடிக்கும். கண்டிப்பாக தமிழ்நாடோட டாப் 1 கலெக்ஷன் மூவியில் இந்த படம் வந்துடும். ஸோ இதான் என்னோட ப்ரெடிக்ஷன். வீடியோ பார்த்த எல்லாருக்குமே தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.